பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாய் இருப்பாராக. இன்று அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த பிரகாரம் சொல்லி ஆசீர்வதியுங்கள் என்றுதான் எண்ணிக்கை புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே மோசேயோடு ஆண்டவர் பேசினார். எப்போதுமே நமக்கு எதிர்படுகிறவர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்து சொல்லி பிரியமானவர்களே அவர்களிடத்திலே பேச்சை தொடங்க வேண்டும். நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு தேவன் மதிப்பளிக்கிறவர். நீங்கள் எந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று வாழ்த்தினாலும் சமாதானத்திற்குரிய நீங்கள் கோரின சமாதானம் அவர்களிடத்திலே தங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தெய்வம் நல்லவர், நன்மை செய்து கொண்டே இருக்கிறவர். நாமும் முடிந்த வரைக்கும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிற விதத்திலே நாம் அடுத்திருக்கிறவர்களிடம் நடந்து கொள்வோம். 2 முக்கியமான காரியத்தை நான் தொடக்கத்தில் சுருக்கமாய் சொல்லி வேதத்திலிருந்து சில பகுதிகளை உங்களோடு பிரசங்கிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஊதாரி மைந்தன் தகப்பனிடத்திலே எனக்குரிய பங்கை தாரும் என்று கேட்டபோது தகப்பன் அவனிடத்திலே வாக்குவாதம் செய்யவில்லை. அவன் கேட்டவைகளை அவனுக்கு கொடுத்து அவன் இருதயம் சந்தோஷப்படும்படி நடந்து கொண்டான். தகப்பனிடத்திலிருந்து சகலத்தையும் பிரித்து வாங்கி கொண்டவன் அந்த பகுதியில தானே வசித்திருப்பான் என்று சொன்னால் அவன் நன்றாக இருந்திருப்பான். அவனோ என்னுடைய வாழ்க்கை அது யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை என்று சொல்லி தனக்கு கிடைத்த சொத்துக்களை விற்று பணமாக்கி கொண்டு தூர தேசத்துக்கு போனான். அங்கு தன்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து சொத்துக்களை எல்லாம் அழித்தான். கடைசியில அந்த தேசத்துல பஞ்சம் உண்டானது. அதன் நிமித்தம் பசியினால் வாடினான். வேலை தேடி அலைந்த போது யாரும் அவனுக்கு வேலை கொடுக்கவில்லை. அப்பொழுதுதான் பன்றி மேய்க்கிற வேலைக்கு போய் சேருவோமே என்று சொன்னான். பன்றி மேய்க்கிற வேலையும் அவனுக்கு யாரும் கொடுக்கவில்லை. இவ்வளவு கீழான நிலைக்கு தள்ளப்பட காரணம் தன் தகப்பனை விட்டு அகன்று போனதுதான். தகப்பனிடத்திலிருந்து வாங்கி கொண்டதை பிரியமானவர்களே அவன் அனுபவிப்பதற்கு தெரிந்தெடுத்து கொண்ட வழிகள் தவறானபடியினால் அவன் இவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு தள்ளப்பட்டான். பிரியமானவர்களே அதற்கு பிறகு புத்தி தெளிந்து திரும்பவும் தகப்பனிடத்துல தான் அவன் கடந்து வந்தான். ஏனென்றால் அவரிடத்துல நிலையான நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. குறையாத அழிவற்ற நிறைவான நன்மைகள் அவரிடத்திலே இருக்கிறது. அதன் நிமித்தம் அவரிடத்திலே வந்தே ஆக வேண்டும். உலகத்தின் மாதிரியை பின்பற்றி நாம் எந்த திசை நோக்கி ஓடினாலும் கடைசியில
அவைகளை பிரியமானவர்களை நம்பி போனதினால் ஏமாந்து விட்டேனே என்று பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு அழுது ஆறுதலை தருகிற சமாதானத்தை தருகிற அந்த தேவனிடத்துல தான் திரும்ப வந்து சரணடைந்தாக வேண்டும். யோனாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நினிவே பட்டணத்துக்கு போவதற்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தர்த்தீஸ் பட்டணத்திற்கு போக அவன் கப்பலிலே பிரயாணமானான். ஆரம்பம் நல்லாதான் இருந்தது. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நான் ஆரம்ப காலத்துல சில விளம்பரங்களை பார்த்திருக்கிறேன். இழுக்க இழுக்க இன்பம், இறுதி வரைக்கும் இன்பம் என்றுதான் விளம்பரம் கொடுக்கிறார்கள். இந்த புகையிலை, இந்த சிகரெட் பீடி பிடிக்கிற அதற்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே இழுக்க இழுக்க இன்பம் தான். ஆனால் முடிவு துன்பம், மரணம், வியாதி என்பதை நான் ஆரம்ப காலத்தில் அனுபவித்து உணர்ந்தவன். பிரயாணம் நல்லா இருக்கு, எந்த தடையும் இல்லை. அப்பொழுதுதான் யோனா நினைத்தாரு, ஆண்டவரும் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் சரியான ஒரு காற்று கடல்ல வீச தொடங்கினது. ஐயையோ மோசம் போயிட்டோமே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை தலைகீழா மாறினது. அதை நிமித்தம் கப்பல் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து இந்த யோனாவை தண்ணீரில் தூக்கி போட்டாங்க. கடல் சாந்தமானது. இவனோ தண்ணீரில் மூழ்கி போனான். கடல் பாசிகள் அவன் கழுத்தை நெரித்தது. அப்பொழுதுதான் அவன் தேவனிடத்தில் ஒரு மன்றாட்டை சொல்லுகிறான். ஆண்டவரே, எனக்கு நீர் உயிர் பிச்சை கொடுத்தால், என்னை ஏதாவது ஒரு கரையில கொண்டு போய் சேர்த்தால், நீர் சொன்ன பிரகாரம் நான் நினிவே பட்டணத்திற்கு போவேன் என்று சொல்லி தன்னுடைய துன்பத்துல தான், தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலும் தேவனை விட்டு அகன்று போனதினாலும் உண்டான வேதனைகளை அவன் உணர்ந்து கொண்டான். நான் சிலரிடத்துல சொல்லுவேன், நல்லா இருக்கும் போதே தேவனிடத்துல வாருங்க, இல்லைன்னா எல்லாவற்றையும் இழந்த பிறகாவது தேவனை நீங்க தேடி வர வேண்டிய நிலைக்கு ஆளாவீர்கள் என்று நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, சமாதானத்தோடு, எந்த குறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் தேவனை தேடாமல் வாழும்போது நான் அறிவுரையாய் சொல்லுவது உண்டு. பிரியமானவர்களே, நான் மீண்டும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஒரு குறையில்லாம நடத்தினார். எந்த குறையையும் அவர்கள் உணரவே இல்லை. நிலத்தை பண்படுத்தினார்கள், ஆனால் வேர்வை சிந்தவில்லை. அப்படின்னா வேருக்கு மேலோட்டமா ஏதோ செய்து கொண்டிருந்தார்களே தவிர கடினமா கஷ்டப்படக்கூடிய நிலைக்கு ஆண்டவர் விடவே இல்லை. என்னைக்கு ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை மதிக்காம, அந்த வார்த்தையை மீறி, அந்த வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிந்து நடக்காம, யாரோ ஒருத்தர் சொன்னதை பெருசா நினைச்சு அதை மலை போல நம்பி அதுக்கு பின்னால ஓடி அது காட்டுகிற விதத்துல நடந்து தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொண்டார்கள். ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வேர்வை சிந்திதான் தங்களுடைய பலனையும் தங்களுடைய உணவையும் அவர் சம்பாதிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை வேதம் சொல்லுகிறது. எப்போதுமே ஆண்டவர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் வழி விலகி போகும்போது ஒருவேளை உணர்வற்றவர்களாய் காணப்படலாம். நீங்கள் போவது சரியான வழி அல்ல என்பதை ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் பாசையிலேயே நீங்கள் புரிந்து கொள்ளும்படிதான் சில நேரங்களிலே அவர் நம்மை
லேசாய் தண்டிக்கிறார், அதற்கும் செவி கொடுக்காமல் இருக்கும்போது கடினமாய் தண்டிக்கிறார். ஆகவே தேவனிடத்தில் திரும்புங்கள், தேவன் நன்மை செய்கிறவர். பிரியமானவர்களே, இந்த மாதம் நமக்கு சமாதானத்தோட ஓய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. எதை சுதந்தரித்துக் கொள்ள நீங்கள் ஆவலாய் இருக்கிறீர்களோ அதை எப்படி சுதந்தரித்துக் கொள்வது என்பதை குறித்தும் அறிந்திருக்க வேண்டும். பேதுருவும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிற காலத்துல வரி வசூலிக்க கூடியவர்கள் வந்து பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள வரியை கேட்டு பிரியமானவர்களை நிற்கிறார்கள். கொடுப்பதற்கோ இயேசுவிடத்திலும் பேதுருவிடத்திலும் பணம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நரிகளுக்கு வளைகளும் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கும் இடமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு எளிமையோடும் அவ்வளவு தன்னை தாழ்த்தியும் தான் இந்த பூமியில இயேசு வாழ்ந்தார். ஆனா அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அதிகமான உயர்வுகளையும் மேன்மைகளையும் செழிப்பையும் கொடுத்து, பிரியமானவளை, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எல்லா விதமான நன்மையும் கொடுத்து அதுல சந்தோஷப்படுவது போல தேவன் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம தான் புரியாம இருக்கிறோம். பாருங்க, அவர் இறந்த போது அவரை அடக்கம் பண்ணுவதற்கு கூட சொந்தமா கல்லறை இல்லை. வரி வசூலிக்க வந்தவனிடத்துல வரி பணம் கொடுப்பதற்கு அவரிடத்திலே பணம் இல்லை. ஆனாலும் அவர் 3.5 வருட காலம் எந்த குறையும் தன்னுடைய சீசர்கள் உணராத அளவுக்கு விசேஷ விதமாய்த்தான் அவர்களை நடத்தினார். இன்றும் நம்மை ஆண்டவர் அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆற்றல் இல்லை, பலன் இல்லை, தகுதி இல்லை, ஆனால் பெரிய காரியங்களை செய்கிறோம், சாதிக்கிறோம். இது கர்த்தருடைய சுத்த கிருபை. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ கடலுக்கு போய் தூண்டில் போடு, ஒரு மீன் அகப்படும், அதன் வாயை திறந்து பார்த்தால் எனக்கும் உனக்கும் உரிய வரி பணம் அங்கே இருக்கும், அதை எடுத்து வரி பணம் கட்டு என்று சொன்னார். பிரியமானவர்களே, சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. தேவனுடைய வசனம் சொல்லுகிற பிரகாரம் வாழ்ந்தாலே போதும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் நாம் நடந்தாலே போதும். அதனால தான் அன்னை மரியாள் வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். நல்ல புத்தியுள்ள வேலைக்காரர்கள் என்றுதான் நான் அவர்களை வர்ணித்து சொல்லுவேன். காரணம், இயேசு கற்சாடி முழுவதும் தண்ணீரை நிரப்ப சொன்னபோது அன்னை மரியாள் சொன்ன வார்த்தையை நினைவில் வைத்து கற்சாடி வாய் மட்டும் தண்ணீரை நிரப்பினார்கள். அதிலிருந்து மொண்டு பந்தி மேற்பார்வையாளனிடத்திலே கொண்டு போய் சுவைக்க கொடுங்கள் என்று சொன்ன போதும் அன்னை மரியாள் அவர் சொல்வது போல் செய்யுங்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை மனதில் வைத்துதான் கேள்வி கேட்காம சந்தேகப்படாம தண்ணீரை மொண்டு பந்தி மேற்பார்வையாளனிடத்திலே கொண்டு போய் குடிக்க கொடுத்தார்கள். அவன் சுவைத்தபோது தலைகால் புரியாதபடி துள்ளினான், குதித்தான், மணமகனை தேடி ஓடினான். எல்லாருமே நல்ல திராட்சை ரசத்தை தான் முதல்ல கொடுப்பாங்க. அதற்கு பிறகுதான் மோசமானத, 2ஆம் தரமானதை கொடுப்பார்கள். நீங்களோ தொடக்கத்துல மோசமானதை கொடுத்து 2வது மிகவும் சுவை உள்ளதை கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கலாய்த்தான். பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து
அந்த வேலைக்காரர்கள் நடந்து கொண்ட போது மிகவும் சுவையுள்ள முதல் தரமான திராட்சை ரசமாக தண்ணீர் மாறினதே. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு அந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி நடந்து கொள்ளும் போது கர்த்தராகிய தேவனும் இப்படிப்பட்ட மிகவும் ஆச்சரியமான அதிசயமான நன்மைகளை செய்து பிரியமானவர்களே ஜனங்கள் நடுவிலே நம்மை நடத்துகிறவர். பேதுரு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உள்ள நன்மையை சுதந்தரித்துக் கொள்ள ஆர்வத்தோடு கூட கடந்து போனான். ஆர்வத்தோடு கூட பிரியமானவர்களே நன்மையை சுதந்தரித்துக் கொள்ள தீவிரப்பட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நிச்சயமாக பிரியமானவர்களே எதிர்கொண்டு வரக்கூடியவர்கள் கேள்விகளை கேட்பார்கள். சோர்ந்து போகிற விதமா, நகைக்கிற விதமா, அல்லது பிரியமானவர்களே இடரல் படுகிற விதமா ஏதாவது பேசத்தான் செய்வாங்க. ஒரு பணக்காரியின் மகன் மரித்து போன போது அந்த பெண் குழந்தையை தன் வீட்டின் மேல் மாடியிலே பூட்டி வைத்துவிட்டு எலிசாவிடத்திலே வருகிறாள். எலிசாவோ கர்மேல் பர்வதத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது தூரத்திலிருந்து வரக்கூடிய இந்த சுனேமியாளை கண்டதும் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து, நம்மை போஷிக்கிறவள் வருகிறாள், நீயும் உன் வீட்டாரும் உன் கணவரும் உன் பிள்ளையும் சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேள் என்று அனுப்பினார். அவரோ அவளை வந்து கேட்டபோது அவள் பதில் சொல்லவில்லை. எலிசாவின் காலடியை பிடித்துக் கொண்டாள். எலிசாவோ அவளுடைய துக்கத்தை உணரவில்லை. வேலைக்காரன் அவளை அவரிடத்திலிருந்து அகற்ற முற்பட்டான். அப்பொழுதுதான் எலிசா சொன்னாரு, அவளை தொந்தரவு பண்ணாத, அவளுடைய இருதயத்தை ஏதோ ஒரு துக்கம் மூடி மறைத்திருக்கிறது, தேவன் அதை எனக்கு வெளிப்படுத்தாமல் போயிருக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டவுடன் அவ கேட்டான், நான் உம்மிடத்திலே குழந்தை பாக்கியத்தை கேட்டேனா? குழந்தை இல்லாமல் நான் சந்தோஷமாய்த்தான் இருந்தேன். நீர் ஜெபித்து எனக்கு ஒரு குழந்தையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்து கொஞ்ச காலம் சந்தோஷமாய் இருக்க பண்ணினீங்க, திரும்ப என் குழந்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொல்லி அழுதான். அப்பொழுது வேலைக்காரனை பார்த்து அவனை கையிலே ஒரு தடியை கொடுத்து, நீ வேக வேகமாய் போய் மரித்த குழந்தையின் நாசி பகுதியிலே இந்த தடியை வை, குழந்தை உயிர் பெற்று எழும்பும். ஆனா ஒரு கண்டிஷன், போகிற வழியில யாருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம், யார் உனக்கு வணக்கம் செலுத்தினாலும் உன்னை விசாரித்தாலும் நீ பதில் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினான். ஆனா இவன் போய் அந்த குழந்தையின் நாசி பகுதியிலே அந்த தடியை வைத்த போது குழந்தை உயிர் பெற்று எழும்பவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருகிற வழியில எலிசா சொன்ன அந்த காரியங்களை அவன் மறந்து, அல்லது அந்த வார்த்தைக்கு மதிப்பளிக்காம, அல்லது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, அல்லது எதிர்கொண்டு வந்த மனுஷருடைய முகத்திற்கு முன்பாக அவர்களை எப்படி ஃபேஸ் பண்ணாம போவது என்று சொல்லி மனுஷனுடைய முகத்தை பார்த்து தேவன் செய்ய வேண்டிய அற்புதத்தை அவர் பிரியமங்களை காணாமல் போகிற நிலைக்கு தள்ளப்பட்டான். அதனால தான் பேதுரு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி தேவன் வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை பறித்துக் கொள்ளும்படி, அந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி வேக வேகமாய் கடந்து போகிறார். நிச்சயமாகவே வழிகளிலே பலரும் எதிர்பட்டு பலவிதமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம், சிலர் உற்சாகப்படுத்தி இருக்கலாம், சிலர் சோர்வுக்குள்ளாக பேசியிருக்கலாம், சிலர் தடுமாற்றம் அடைகிற பிரகாரம் பேசியிருக்கலாம். யார் பேசினாலும்
என் தேவன் பேசினதுதான் நடக்கும் என்கிற அந்த நிலைப்பாட்டை உடையவர்களாய் எப்போதும் காணப்படுங்கள். பிரியமானவர்களே, வழிகளிலே தேவன் நம்மை காப்பதற்கு தூதர்களை வைத்திருக்கிறார், உண்மைதான். அதே நேரம் நம்மை விளங்க வாய்ப்பு தேடி பிசாசும் தன்னுடைய சேனைகளை கொண்டு வந்து நிறுத்தி ஏதாவது ஒரு வழியில கர்த்தராகிய தெய்வம் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று வஞ்சித்து அதை தடுத்து நிறுத்த பிரயாசப்படுவான் என்பதையும் இன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேதுரு போனான். வழியில் எதிர்பட்ட மனுஷருடைய வார்த்தைகளை அவன் காது கொடுத்து கேட்கவே இல்லை. போய் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் தூண்டிலை போட்டான். பலர் இப்படி பரிகசித்திருக்கலாம். மீன் கிடைக்கும், நியாயம். அதை விற்று அந்த பணத்தை கொண்டு வரி கட்டுங்கள் என்று சொன்னால் நியாயம். மீன் வாயில பணம் இருக்குமா? இதுவரை அப்படி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. எப்படி இப்படியெல்லாம் உன்னால விசுவாசிக்க முடியுது? முரட்டுத்தனமா ஏன், குருட்டுத்தனமா ஏன் இப்படியெல்லாம் நடக்கும்னு ஒருத்தர் சொன்னா விசுவாசித்து அவங்க பின்னால போறீங்க என்று சொல்லி யார் கேட்டாலும் பிரியமானவர்களை பதிலே சொல்லாதிருங்கள். அல்லேலூயா. நிச்சயமாய் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படித்தான் கேட்டிருப்பார்கள். மீனை விற்று பணம் உண்டாக்கலாமே, மீன் வாயில தான் பணம் வைக்க அது எப்படி வாய்ப்பு? ஆனா பிரியமானவர்களே, யார் என்ன சொன்னாலும் பேதுரு தேவன் வைத்த அந்த லெக்கை அடைவதற்கு அது தடையாயிராதபடி கருத்தா கவனமா தேவன் தந்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதில் தான் அவன் கவனமாய் காணப்பட்டான் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சூழ்நிலை சாதகமாய் இல்லை, சூழ்நிலையை பார்த்தா வாய்ப்பே இல்லை என்றுதான் நம்மை சுத்தி இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க. ஆனா நீங்க தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் பேசிட்டாருன்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு மாமியார் என்னிடத்துல வந்து ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க சொன்னார்கள். அதாவது என்னுடைய மருமகள் அதிகமா இரத்த போக்குனால அவதிப்படுகிறார்கள். ஒரு மாதத்துல 30 நாளும் அவர் இரத்த போக்குனால அவதிப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி நல்லா ஜெபியுங்க என்று சொன்னார்கள். சூழ்நிலை கடினமாய் தான் இருக்கிறது. ஆனால் அந்த சகோதரியை கொண்டு வந்து ஜெபிக்க சொன்னார்கள். நானும் ஜெபித்தேன். 2 மாதத்துக்குள்ளால அந்த மாமியார் திரும்ப வந்து என்னிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார்கள். நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். என்ன காரியம்னா, என்னுடைய மருமகள் கர்ப்பமாய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, மனுஷனுக்கு கடினமானதுதான், மனுஷனாலே முடியாததுதான். ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படித்தான் பேதுரு, பிரியமானவர்களே, மனுஷர்கள் தடுமாற்றத்துக்குரிய வார்த்தைகளை பேசி அவிசுவாசம் உண்டாகிற விதத்துல பேசின போதும் பேதுரு எதையும் காது கொடுத்து கேளாதபடி ஆண்டவர் வைத்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள வீறு கொண்டு முரட்டு விசுவாசத்தோடு கூட கலிலேயா கடலை நோக்கி போனான். கடல்ல தன்னுடைய தூண்டலை போட்டான். தூண்டல்ல ஒரு மீன் அகப்பட்டது. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அந்த மீன் வாயில பணம் இருக்கான்னு சொல்லி அந்த வாயை பிரிச்சு பார்த்தா, தேவன் சொன்ன பிரகாரம் அந்த மீன் வாயில இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் செலுத்துவதற்கு போதுமான வரி பணம் அங்கே இருந்தது. இதைத்தான் வேதத்திலே எசாயா தீர்க்க தரிசன நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து
இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, முதல் நாளிலே ஆண்டவர் சமாதானத்தோட போய் நீ அதை சுதந்தரித்துக்கொள் என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் நாம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள பழகிக் கொள்வோம் என்று சொல்லி டிசம்பர் 1 செய்தியிலே நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி பேதுரு ஆண்டவர் சொன்ன அந்த நன்மையை சுதந்தரித்துக் கொண்டார் என்று சொன்னால், கர்த்தர் மேல கர்த்தருடைய வார்த்தையில எள்ளளவும் சந்தேகம் இல்லாதபடி முரட்டு விசுவாசம் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு கூட கடந்து போனதுனால, வீறு கொண்டு போனதுனால, சுதந்தரித்துக் கொள்வேன் என்கிற அந்த உணர்வோடு கூட கடந்து போனதினாலே அவர் அந்த நன்மையை சுதந்தரித்துக் கொண்டார். இந்த மாதத்துல பிரியமானவர்களை சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆண்டவர் என்ன நன்மைகளை உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதில் சகலத்தையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள நீங்கள் ஆயத்தத்தோடு கூட, ஜபத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட காணப்படுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் இந்த காரியங்களை சொல்லி வருகிறேன். பிரியமானவர்களே, இன்று வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து அதிலிருந்து கூட சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ரோமர் 10 அதிகாரம் அதிலே 21 இறைவார்த்தை. ஆனால் இஸ்ரவேல் இனத்தாரை பற்றி தங்கள் எண்ணங்களின் படி எனக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் கலகக்கார மக்களின் மீது நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். அதாவது தங்களுடைய எண்ணங்களின் படி வாழ்ந்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிற மக்கள் இனத்தாரை நோக்கி நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். ஆனால் அவர்களோ எனக்கு செவி கொடுக்கவில்லை, என் கைகளை அவர்கள் பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலமாய் ரோம சபைக்கு பவுல் மூலமாய் தெரியப்படுத்துகிறார். இன்றைக்கு அநேகம் பேரை குறித்து கர்த்தருடைய ஆதங்கம் இப்படித்தான் இருக்கிறது. என் கைகளை நாள் முழுவதும் இவர்களுக்கு நேராய் நீட்டினேன், அவர்களோ எனக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் எண்ணங்களின்படி தங்களுக்கு தோன்றுகிற பிரகாரம் வாழ்ந்து என்னை கனம் பண்ணாமல் போகிறார்கள் என்று சொல்லி புறவினத்தார்களை பார்த்தல்ல, இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய பிரியமானவர்களே, தேவனை அறிந்தவர்களை குறித்து வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லுவதை நான் உங்களுக்கு கொஞ்சம் விவரமா சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். லூக்கா 10 அதிகாரம், மன்னிக்கவும் 13 அதிகாரம், அதிலே 34 வசனத்துல இயேசு ஆண்டவரே ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார். எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே, கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன்னை என் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கோ விருப்பமில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க இஸ்ரவேலே அப்படின்னு சொல்றாரு, இங்க எருசலேமே அப்படின்னு சொல்லுகிறாரு. எருசலேம் தேவனுடைய ஆலயம் இருக்கிற ஒரு பட்டணம். இஸ்ரவேல் அதை சுற்றியுள்ள பிரியமானவர்களே முழு தேசம். வேதத்திலே பிரியமானவர்களே இஸ்ரவேல் என்கிற இந்த நாமத்தை முதல்ல ஒரு தனி நபருக்கு
ஆண்டவர் சூட்டினார். எப்பொழுது என்று சொன்னால், தன்னுடைய நெருக்கத்தில் தனக்கு எதிராய் தன்னுடைய சகோதரன் படை திரட்டி கொண்டு வருகிறான் என்று சொல்லி பயந்து அந்த ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்த யாக்கோபுக்குத்தான் கர்த்தராகிய தெய்வம் இஸ்ரவேல் என்கிற சிறப்பான ஒரு நாமத்தை தெய்வம் கொடுத்தார். சிலர் பிறப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு இன்ன பெயரை வையுங்கள் என்று சொல்லி பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் யாக்கோபோ அப்படி ஒரு நாமம் பெற்ற ஈசாக்குக்கு பிறந்த மகன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, முதிர்ந்த வயதிலே உன்னுடைய மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள், அவனுக்கு நீ ஈசாக் என்று பெயரிட வேண்டும். தேவன் பெயரிட்ட இந்த ஈசாக்குக்கு பிறந்த மனுஷன்தான் யாக்கோபு. ஈசாக்கு தன் வாழ்நாள் முழுவதும் தேவனோடு கூட ஜெபிப்பதில் அதிகமாய் நேரங்களை செலவு பண்ணினவர். தேவைக்கு ஜெபிக்கிறவர் அல்ல, தேவை வரும்போது மட்டும் ஜெபிக்கிறவரும் அல்ல. என்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை தன் தகப்பன் தன்னை பலியாய் ஒப்புக் கொடுக்கும்படி பலிபீடத்தில் கிடத்தின போது கேட்டாரோ, அன்றிலிருந்து தன் வாழ்நாள் முழுவதும் மாலை வேளையானால் அவர் தியானம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தன்னுடைய மனைவி கற்பம் தரிக்க வேண்டும் என்றும் இந்த ஈசாக்கு ஜெபித்திருக்கிறார். பிரியமானவர்களே, பெலிஸ்தியர்கள் தண்ணீர் துறவுகளை மூடி போடும் போதெல்லாம் அந்த இடத்துல தேவனுக்கு பயந்து ஜெபத்தோடு கூட புதிய வழிகளை கர்த்தர் திறந்து தருவார் என்று சொல்லி யாரிடத்திலும் வாக்குவாதம் பண்ணாமலே புதிய துறவுகளை வெட்டி வாக்குவாதம் இல்லாத இடத்துக்கு வந்தபோது ரெகோபோத், அதாவது கர்த்தர் எனக்கு விசாலத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி அதற்கு பெயரிட்டான். அந்த அளவுக்கு கர்த்தராலே பெயர் பெற்ற ஈசாக்குக்கு பிறந்த மனுஷன் தான் யாக்கோபு. ஆனா யாக்கோபு தன்னுடைய பிரச்சனை நேரத்துல தான், தன்னுடைய தேவைன்னு வருகிற அந்த நேரத்துல தான் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு ராத்திரி முழுவதும் தன்னை நோக்கி மன்றாடின யாக்கோவை பார்த்து, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டு, இன்று முதல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி புதிய ஒரு நாமத்தை 4000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனுஷனுக்கு சூட்டின அந்த பெயர் இன்று ஒரு தேசமாய் அறியப்படுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு தனி நபரிடத்திலிருந்து தொடங்கின பெயர் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய மனுஷனுக்கு 12 குழந்தைகள் பிறந்தார்கள், ஆண் பிள்ளைகள். இந்த 12 பேரையும் இஸ்ரவேலின் புத்திரர்கள், இஸ்ரவேலின் புத்திரர்கள் என்று அழைத்தார்கள். இவர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த கானான் தேசத்திலே வாழ்ந்தபோது, பிரியமானவர்களே, இவர்களை அந்த கானான் தேசத்து அந்த பெயரை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் என்கிற ஒரு தனி மனிதனுடைய சந்ததிகள் வாழ்ந்த பட்டணத்தை இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் ரோமர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லக்கூடிய இஸ்ரவேல் தேசத்துல இப்ப என்ன நடக்குன்னா, இஸ்ரவேலுடைய நாமம் இருக்கிறது. ஆனால் ஆரம்ப கால இஸ்ரவேல் என்கிற அந்த தனி மனிதனுடைய பரிசுத்தம், பக்தி, வைராக்கியம், தேவனுக்கு செலுத்துகிற உண்மையான பலி சந்ததிகளை தொடர்ந்து வந்தாலும் கூட நாள்பட எல்லாம் குறைஞ்சு இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் தான் இருக்கு. இஸ்ரவேல் தேசத்துல ஆலயம் தான் இருக்கு. அதை தவிர பக்தியோ, பரிசுத்தமோ, உண்மையோ, கீழ்ப்படிதலோ, தெய்வ பயமோ
யாரிடத்திலும் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வ பயம் இல்லாம வாழக்கூடிய இஸ்ரவேல் ஜனத்தாருக்குத்தான் தன் கைகளை ஆண்டவர் நாள் முழுவதும் நீட்டிக்கொண்டே இருக்கிறாராம். ஆனால் அந்த கைகளை பற்றி கொள்ள யாருமே இல்லை என்று சொல்லி பிரியமானவர்களே, வேதம் மிகவும் ஆதங்கத்தோடு கூட நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் தன் கைகளை நீட்டிக்கொண்ட போது இஸ்ரவேலிலே தங்கள் எண்ணங்களின்படி வாழ்ந்து அந்த கைகளுக்கு நேராக வராத மனுஷர்கள் மத்தியில ரோமர்களாகிய நீங்களாவது, இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்களாவது என் கைகளை பற்றி கொள்வீர்களா, என் கைகளை நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால், அன்று மூழ்கி போன பேதுருவை மூழ்கி போக விடாதபடிக்கு அவன் மேல என்ன தரிசனங்கள் இருந்ததோ, அவனை குறித்து தேவ திட்டம் என்னவோ அவைகளெல்லாம் அவன் செய்து முடிக்கும்படி, அவைகளெல்லாம் அவன் சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தராகிய தெய்வம் அவனுடைய கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்தினாரே, அதே போல தேவனுடைய கைகளை நீங்கள் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்களும், உங்களை குறித்து தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்களும், சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும்படி கர்த்தராகிய தெய்வம் உங்களுடைய கரங்களை அவரும் இறுக பிடித்து அவரே உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருக்கும்படி உங்க கூடவே இருப்பார். அல்லேலூயா. யாக்கோபு ஒரு காலத்தில் எப்படியோ என்றைக்கு தேவன் அவனை சந்தித்தாரோ அதற்கு பிறகு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனா, தேவனுடைய சித்தம் அறிந்தவனா, தேவனுடைய தீர்க்கதரிசியா, தேவனுடைய தரிசனங்களை காண்கிறவனா பிரியமானவர்களே மாறினான். அதற்கு பிறகுதான் அவன் செழிப்புள்ள ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடிந்தது. ஆண்டவர் தொடக்கத்தில் சந்திக்கும் போது நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதங்களை எப்ப சுதந்தரித்துக் கொண்டார் என்று சொன்னால், தேவனோடு உறவை ஏற்படுத்தி கொண்டு தேவனுடைய தரிசனங்களை காணக்கூடிய அளவுக்கு தேவன் பக்கம் அவன் திரும்பின போது பிரியமானவர்களே, மாமனாருடைய வீட்டில மாமனாரை காட்டிலும் அவருடைய மச்சினன்மாரை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தை குறுகிய காலத்திலே அவன் பெற்றுக்கொண்டு தன் சொந்த தேசத்துக்கு வர கர்த்தருடைய தரிசனங்கள் பிரகாரம் நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள தேவன் சொன்ன பிரகாரம் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் அவன் செயல்பட்டான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி, நீங்கள் தரிசனம் பெற்றவர்களாக இருக்கலாம், தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கலாம், தேவனிடத்திலிருந்து பிரியமானவர்களே தீர்க்க தரிசனங்களை பெற்றவர்களாக இருக்கலாம், தேவன் உங்களுக்கு நன்மை செய்வதாய் வாக்கு பண்ணி இருக்கலாம். அந்த தெய்வம் நன்மைகளை உங்களுக்கு தருவதற்காக நாள் முழுவதும் அவருடைய கைகளை நீட்டிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் தேவன் வைத்த நன்மைகளிலே ஒன்றையும் நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள், சகலத்தையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அவருக்கென்று சொல்லி பிரியமானவர்களே நீங்கள் சாட்சிகளாகவும் நிற்பீர்கள் என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பேரளவில் இணைக்கு தேவனுடைய சந்ததிகள் என்றும், தேவனுடைய பிள்ளைகள் என்றும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்றும், தேவனுடைய சொந்த இனம் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொள்கிறார்களே தவிர ரகசியத்துல அவர்களுக்குள்ள உறவு சிதைந்து கிடைக்கிறது, உறவு விரிசல் அடைந்திருக்கிறது, உறவுல சரியான பிரியமானவர்களே உறவு சரியில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு காணப்படுவதை அறிந்தும் உணர்ந்தும் தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். நாள்தோறும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என் கைகளை நீட்டினேன், அவர்களோ தங்களுடைய எண்ணங்களின் படி வாழ்ந்து கொண்டு என்னை நோக்காமலும் என் கைகளை பற்றி கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வேதத்திலே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இன்னைக்கு பைபிள் என்ற ஒரு சம்பவத்தை சொல்லி பிரியமானவர்களே நம்ம கடந்து போவோம். யோவான்
3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒருவரும் கெட்டு போகாதபடி சகலரும் தம்முடைய நித்திய ஜீவனை பெற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் ஒரே குமாரன் என்று பாராமல் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆனாலும் ஜனங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களை, அவருக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். அவர்களுக்கு எதிராக கலகம் பண்ணக்கூடியவர்களோடு கரங்களை கோர்த்து கொண்டு பக்தி வைராக்கியமாய் நாங்கள் யெகோவா தேவனை பின்பற்றுகிறோம், மனுஷ தெய்வங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியத்துல பேசினார்களே தவிர உண்மையை கண்டுகொள்ளுகிற அந்த கிருபை இல்லாமல் போனார்கள். இந்த வசனத்திலிருந்து பிரியமர்களை சம்பவத்தை சொல்லுகிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு பெண் ஒருத்தி இயேசுவிடத்துல தன் பிள்ளை அடிக்கடி பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறாள், வேதனைப்படுகிறாள், என் மகளுக்கு இறங்கி நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட போது பிரியமர்களை இயேசு மௌனமாயிருந்தாராம். சீசர்களோ அவரிடத்திலே, ஆண்டவரே, இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒன்றை சொல்லி அல்லது செய்து இவளை அனுப்பிவிடும், காலையிலிருந்தே இவன் நமக்கு பின்னால வந்து கொண்டிருக்கிறாளே. இயேசுக்கு இல்லாத கரிசனை பாருங்க. இயேசு கரிசனை ஒன்று இல்லாமல் அல்ல, ஆனால் அந்த இடத்துல அவர் அப்படி நடந்து கொண்டதற்கு பல காரணங்கள் உண்டு. நம்ம அதையெல்லாம் இப்ப தியானிக்க முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு அப்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார். சிதறி போன இஸ்ரவேல் கோத்திரத்தார் நடுவிலே என்னை தெய்வம் அனுப்பினார். அல்லேலூயா. ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஐக்கியம் இல்லை, அதனாலே சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நடுவிலே இவர்களை மறுபடியும் ஒன்று சேர்க்கும்படிதான் தெய்வம் என்னை அனுப்பினார். இது இயேசு சொல்லுகிற வார்த்தை. பவுல் என்ன சொல்கிறனா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் என் கைகளை நீட்டினேன், இவர்களோ என்னுடைய கைகளை பற்றி கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சீசர்களை 2 பேரா ஊர் ஊரா சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பும் போது சொல்லக்கூடிய வார்த்தை, சிதறி போன இஸ்ரவேல் கோத்திரத்தார் நடுவிலே போய் சுவிசேஷத்தை அறிவித்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கி பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கி நன்மை செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த 2 வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு காரியம் தெளிவா புரியுது. அவருடைய ஜனங்கள் அவரை விட்டு அகன்று போன போதும் அவர்களை அவர் அப்படியே விடவில்லை. அவர்களை மறுபடியும் தன் அன்பினால் கட்டி தம்முடைய நேசத்தை அவர்களுக்கு காண்பித்து உண்மையான அன்பும் உண்மையான பரிவும் உண்மையான இரக்கமும் நாம் ஆராதிக்கிற தேவனிடத்துல மட்டும்தான் உண்டு. நீங்க யாரையும் நம்பி போய் ஏமாந்து விடாதீர்கள் என்று சொல்லி தன்னுடைய சீசர்களை அனுப்புகிறாரு. அவரு வாராரு, எல்லா இடத்திலையும் இதைத்தான் செய்கிறாரு. பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். திருத்துதர் பணி 28ஆம் அதிகாரம், இதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதுல 26 முதல் உள்ள வசனங்கள். இது ஒரு காரியம் நடக்கு. அநேக பரிசேயர்களும் சதுசேயர்களும் யூதர்களும் பவுல் இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்க வராங்க. பவுல் பல காரியங்களை இயேசுவை பற்றி சொல்கிறார். சிலர் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அநேகம் பேரோ வாக்குவாதமும் தர்க்கமும் பண்ணி கடந்து போறாங்க. அப்பதான் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். 26 முதல், நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் இதயம் கொழுத்து போய்விட்டது, காதுகள் மந்தமாகிவிட்டன, இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றனர். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் என நீ இம்மக்களிடம் போய் சொல். ஆகையால் கடவுள் இந்த மீட்பை பிற இனத்தாருக்கு
அளித்துள்ளார். அவர்கள் செவிசாய்ப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கட்டும். அதனால நானும் இனி புறவினத்தார்கிட்ட போகிறேன் என்று சொல்லி பிரியமானவர்களே, பவுல் சில காரியங்களை இந்த இடத்துல தெள்ள தெளிவாய் சொல்லுகிறார். ஆண்டவர் சிதறிப்போன இஸ்ரவேல் கோத்திரத்தாரை, அதாவது வெளித்தோற்றத்துல கிறிஸ்தவனா, வெளித்தோற்றத்துல யெகோவாவை பின்பற்றுகிறவனா, வெளித்தோற்றத்துல ஒரு யூதனா தன்னை காண்பித்து கொண்டாலும் கூட உள்ளுக்குள்ள பறித்து கொண்டு போகிற ஓநாய்க்கு ஒப்பான சுபாவங்கள் மறைந்து கிடக்கிறத கண்டு இவர்கள் இப்படியே இருந்தா தேவனுடைய ராஜ்யத்துல வந்து சேர முடியாது என்பதை அவர்களுக்கு தெளிவாய் சொல்லி மனம் திரும்ப வேண்டும், தேவனிடத்திலே உண்மையாய் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து சொல்ல சில காரியங்களை பேசுகிறார் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமா. இப்ப பைபிள் லூக்கா 23 அதிகாரத்துல 31 முதல் 43 வரைக்குள்ள வசனத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். யார் புரிந்து கொள்ளுகிறார்கள், யார் புரிந்து கொள்ளாமல் போகிறார்கள். இயேசு என்ன ஒரு நம்ம நினைக்கிற ஒரு பிரியமானவர்களே வெறும் சுகத்தையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் தருவதற்காகவா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார்? அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். இந்த உலகத்துல சுகமா வாழ, நன்மை பெற்று வாழ அது தேவைதான். ஆனா உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்லவே. மரித்தா இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதே, அதையும் சேர்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே இயேசு மேல விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி சிதறிப்போன ஜனங்கள் நடுவிலே இயேசு சுவிசேஷத்தை சொன்னார், சீஷர்களையும் சுவிசேஷம் சொல்ல வைத்தார். ஆனா புரிந்து கொண்டவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்பதை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்லி நீங்களாவது சரியாய் புரிந்து கொண்டு இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காகவும் நான் இயேசுவை தேடுவேன், இயேசுவை வாஞ்சிப்பேன், இயேசுவை துதிப்பேன், இயேசுவை பின்பற்றுவேன் என்று ஒரு நல்ல தீர்மானத்தோடு நீங்கள் இன்றைக்கு பிரியமானவர்களே உங்கள் படுக்கைக்கு போக வேண்டும் என்பதே என்னுடைய பிரசங்கத்தின் நோக்கம். அதாவது இயேசுவ கல்வாரியில சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். அவருடைய வலப்பக்கத்தில் ஒருவனும் இடப்பக்கத்தில் ஒருவனுமாக அறையப்பட்டிருக்கிறார். திடீரென்று சொல்லி வேதனை தாங்க முடியாமல் ஒரு கள்வன் இயேசுவை பார்த்து, நீர் மெஸ்ஸியா என்றால், நீர் தேவனுடைய குமாரன் என்றால் சிலுவையிலிருந்து நீரும் இறங்கும், எங்களையும் இறக்கிவிடும் என்று சொல்லி கேட்கிறான். அவன் இப்பவும் என்ன நினைக்கிறான்னா, வேதனையிலிருந்து விடுபடணும், உலக பிரகாரமான நன்மைகளை இன்னும் பல காலம் நான் அனுபவிக்கணும், நான் எந்த கஷ்டமும் இல்லாதபடிக்கு வாழணும், நீர் அதுக்குத்தானே வெளிப்பட்டீரு அப்படின்னுள்ள எண்ணத்தோடு அவன் தேவனிடத்திலே மன்றாடுகிறான். ஆனா இன்னொருவனோ சரியான நேரத்துல சரியான ஒரு காரியத்தை கண்டுபிடித்து கொண்டான். அவன் அந்த மனுஷனை பார்த்து சொல்லக்கூடியது, நீ தேவனுக்கு பயப்பட மாட்டாயா, நானும் நீயும் தண்டிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அது உண்மையிலேயே நாம் செய்த பாவம்தான், அது நிமித்தம்தான் இந்த தண்டனை. இந்த சம்பவம் இருக்கட்டும், நான் திரும்ப தொடர்ந்து சொல்லுவேன். அதற்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சாட்சியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது இலங்கை பட்டணத்துல பல வருஷங்களுக்கு முன்பாய் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு ஊழியக்காரர் அதை சொன்னார், நான் அதை உங்களுக்கு சாட்சியாய் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். இவர் கொலை குற்றத்திற்காக சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். கோர்ட்டில் விசாரணை நடந்து கொண்டிருந்தது. தூக்கு காரியங்கள் நிரூபிக்கப்பட்டதினாலே தூக்கு தண்டனை என்று விதித்து விட்டார்கள். எப்படியாவது ஜனாதிபதிக்கு ஒரு கருணை மனு எழுதி ஒரு விடுதலை வாங்கிவிட வேண்டும், அல்லது யாரையாவது வச்சு எவ்வளவு பணம் செலவு பண்ணியாவது தன்னுடைய கணவனை இந்த தூக்கு தண்டனையிலிருந்து விடுதலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனைவி நகைகள் பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பிரியமானவர்களே நீதிபதி அவங்களுக்காக வாதாடக்கூடிய அட்வொகேட்டுக்கு கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. மேல்முறையீடு மனு கொடுத்தாங்க. இந்த இடப்பட்ட காலத்துல ஒரு தேவ மனுஷன் இலங்கையின் முக்கியமான சிறைச்சாலைகளிலே
சுவிசேஷம் அறிவிப்பதற்காக கடந்து போயிருக்கிறார். இவர் தூக்கு தண்டனை கைதியாகிய இந்த மனுஷனையும் சந்தித்து இயேசுவை குறித்து பேசியிருக்கிறார். அவருடைய கையிலே ஒரு புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தை கொடுத்து வந்திருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்த அந்த இந்து அந்த புத்த மதத்தை சார்ந்த மனுஷன் பிரியமகளே வேதத்தை அதிகமாய் புரட்டி வாசித்து எதெல்லாம் அவனுக்கு சந்தேகமாக இருந்ததோ மறுமுறை வரும்போது ஊழியக்காரரிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டான். வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்தது. பிரியமானவர்களே, அவருடைய மனைவிக்கு மனசுக்குள்ள 1000 வாட்ஸ் பிரகாசம், என்ன நான் பணம் செலவு பண்ணி இருக்கிறேன், அதனால எப்படியாவது இவருக்கு விடுதலை கிடைத்து விடும் என்று சொல்லி நம்பி ஒரு சந்தோஷத்தோடு கூட காணப்பட்டாள். அட்வொகேட்டும் நான் திறமையை இன்றைக்கு வாதாடி அவருக்கு ஃபெயில் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கையில் இருந்தார். இப்ப விசாரணை மறுபடி வருகிறது. நீர் கொலை செய்ததற்காக நான் உண்மை சிறையில் அடைத்து தூக்கு தண்டனைக்காக வைத்திருக்கிறோம், நாள் குறித்தாயிற்று. ஆனால் உம்முடைய மனைவி திரும்ப மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு முறை கூட உம்மை சரியாய் விசாரிக்க விரும்புகிறோம். நீர் 5 பேரை கொலை செய்தது உண்மைதானே என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், நான் 5 பேர் அல்ல 8 பேரை கொலை செய்தேன் என்று சொன்னாராம். நீதிபதியும் அவருடைய மனைவியும் அவருக்காக வாதாடின வக்கீலும் அங்கே இருந்த மற்ற மனுஷர்களும் வாயடைத்து போனார்கள். அவன் வாயாலேயே பலரையும் கொலை செய்திருக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டானே என்று சொல்லி மேல்முறையீடை தள்ளுபடி செய்து அவருக்கு தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, மறுபடியும் அவரை சிறைக்கு அடைத்து கொண்டு போகும்போது ஒரு நிமிஷம் உன்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நீதிபதி தன்னுடைய அறைக்கு அவரை அழைத்து கொண்டு போயிருக்கிறார். நீதிபதி கேட்டாராம், உன்னுடைய மனைவி எப்படியாவது உம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி, அல்லது ஒரு ஆயுள் கைதியா இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கட்டும், தூக்கு தண்டனை பெற்று மரித்து போகக்கூடாது என்று சொல்லி அவள் பிரயாசப்படுகிறாள். நீர் இப்படி 8 பேரை கொலை செய்தேன் என்று சொல்லுகிறீரே, நீர் இல்லை என்று சொல்லி இருந்தால் நான் உமக்கு பெயல் கொடுத்திருப்பேனே அப்படின்னா சொன்னாராம். அப்படி இல்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ஆண்டுடைய இரக்கத்தை பெறுவான் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறதை நான் வேதாகமத்திலிருந்து பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். நான் நேரமா ஒரு காரியம் சொன்னேன், அது ஒரு தவறு. ஒரு முழு வேதாகமத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாடு மாத்திரமல்ல, புதிய முழு வேதாகமத்தை. அதில் இந்த வசனம் அவரை தொட்டு இருக்கிறது. அதனால தான் மறுபடி விசாரணைக்கு வந்தபோது 5 பேர் என்று சொன்னது இல்லை 8 பேர் என்று சொல்ல காரணம் இதுதான், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான். அதாவது அவனுக்கு தெரியுது, இந்த உலகத்துல நம்முடைய ஓட்டத்தை முடிச்சா கண்ணை மூடுனா இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அதை நம்ம காணாததுனாலையும் அதை கேட்டு வேதத்திலிருந்து கேட்டு அதை நம்பாததுனாலையும் நம்ம விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, மனைவி வழியில நிற்கிறா, பாவி மனசா, கோடியனா கஷ்டப்பட்டு சேர்த்து உன்னை வெளியில கொண்டு வர நினைச்சா நீ இப்படி பண்ணிட்டீன்னு சொல்லி மனைவி அழுதாளாம். அது சொன்னாரா, அப்படி இல்லை, நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா வாழணும், நம்ம தெரியாம வாழ்ந்துட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் மனைவிட்ட சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. இப்ப இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்க. கடைசி ஆசை என்னன்னு கேட்டா, அவர் சொன்னார், எனக்கு ஒரு 15 நிமிஷம் என்னை சுத்தி இருக்கிறவர்களுக்கு நான் சில காரியங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரியவங்களை 15 நிமிஷம் அவனுக்கு மரணத்துக்கு முன்னால கொடுத்தாங்களாம். நான் இதுவரைக்கும் இந்த தூக்கு தண்டனை குறித்து துக்கத்தோடு வாழ்ந்தேன், பயத்தோடு வாழ்ந்தேன், நடுக்கத்தோடு காணப்பட்டேன். இன்றைக்கு இந்த தூக்கு தண்டனை குறித்து எனக்கு பயமே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நான் செய்த பாவத்திற்கு தண்டனையை இந்த அரசாங்கம் எனக்கு கொடுத்து அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் என் பாவங்களை நான் தேவனிடத்திலே அறிக்கை செய்த போது அவர் எனக்கு மன்னிப்பு தந்து விட்டார். ஆகவே நான் அவருக்கு முன்பாய்
போய் நிற்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டேன். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிந்து போவதல்ல, தேவனை தேடுங்கள். புத்த நாடுதான் இலங்கை. ஆனா சிறைச்சாலையில் அவர் சுவிசேஷத்தை தீவிரமா பிரசங்கிச்சிருக்கிறாரு. தன் மரணத்துக்கு முன்பாக கடைசி நிமிஷத்துல அத்தனை பேரும் கேட்டு அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். தூக்கு தண்டனை நிறைவேற்ற வந்தவர்கள், அதை கவனிக்க வந்தவர்கள், மருத்துவர்கள், நீதிபதிகள் அத்தனை பேருமே ஆச்சரியப்பட்டு போகுமாறு அவருடைய வார்த்தை இருந்தது. முகமும் பிரகாசித்தது. அந்த முகத்துல மரண இருளோ மரண வாடையோ அடிக்கவே இல்லை. ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்ந்த போது எதுக்காக வாழ்கிறோன்னு தெரியாம, என் தாய் தகப்பன் என்னை பெற்று போட்டார்கள், நான் வாழ்ந்தேன், என்னுடைய விருப்பம் போல வாழ்ந்தேன், எப்படி இல்லாம வாழ்ந்தேன், இதோட எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறவனுக்கு அவர் சொல்லி போன ஒரு சுவிசேஷம் இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையோட முடிஞ்சதல்ல. இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம் என்பதை வைத்து இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. நன்மை செய்தால் உயர்வு, தீமை செய்தாலோ நமக்கு அதற்குரிய தண்டனை தான் என்பதை பிரியமகளே அவர் சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டிருக்கிறார். என்ன நடக்க அப்படின்னா, ஒரு கள்வன் சொல்லுகிறான், இறக்கி விடுங்க, நான் திரும்பவும் சிற்றின்பத்துக்கு போகணும். இந்த சின்ன வயசுல நான் பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சேன்னு சொல்லி என்ன சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. ஆனா நீர் என்னை இறக்கி விடும், நீர் தேவனுடைய குமாரன் தானே, என்னை இறக்கி விடும். எதுக்கு? இன்னைக்கு இயேசுடத்துக்கு நிறைய பேர் வாராங்க. எதுக்குன்னு கேட்டா, ஏதாவது கொடுங்க, ஏதாவது தேவைகளை சந்திங்க, இதுக்குத்தானே தேவனை தேடுகிறோம். ஆனா ஒரு கள்ளன் சொல்லுகிறான், நீ தேவனுக்கு பயப்பட மாட்டாயா? நாம் செய்த தவறுகளுக்குத்தானே, அக்கிரமங்களுக்குத்தானே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு குற்றமும் அறியாதவர் என்று சொல்லிக் கொண்டு அடுத்து இயேசுவிடத்திலே அவன் ஒரு விண்ணப்பம் பண்ணினான். என்ன விண்ணப்பம் என்று சொன்னான்? ஆண்டவரே, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னையும் நினைவு கூறும். அதாவது அந்த நல்ல வாய்ப்பையும் அந்த இடத்துல இயேசுவை இரட்சகராகவும் இவரை விட்டா நம்ம கெட்டோம் என்கிற அந்த உணர்வும், இவரை தான் உறுதியா சிக்கன பிடித்து கொண்டா இனி ஒரு நல்ல வாழ்க்கை, மறு உலக வாழ்வு தனக்கு கிடைக்கும் என்பதையும் உணர்ந்து அவன் அந்த உன்னதமான தேவனை இந்த கடைசி நிமிஷத்துல உறுதியாய் பற்றி கொண்டான். அல்லேலூயா. இது கடைசி காலம் பிரியமானவர்களே. இனி காலம் செல்லாது என்றுதான் பிரியமானவர்களே பலரும் பிரசங்கிக்கிறார்கள். அவர் பிரசங்கிப்பதற்கு காரணமே வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. எப்படி என்று சொன்னால், இயேசுவை பார்த்து சீசர்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதாவது இயேசு உலகத்துல தான் இருக்கிறாரு, ஆனா மீண்டும் வருவேன் என்று சொல்லி யோவான் 14:1 முதல் உள்ள வசனத்துல சொன்னதை உங்க மனசுல வச்சு கேட்கிறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல கேட்டபோது 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சில காரியங்களை சொல்லுகிறார். அதுல சில காரியங்கள் இன்றைக்கு அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. போர் முழக்கங்களையும் போரை பற்றிய பேச்சுகளையும் நீங்கள் கேட்பீர்கள். அநேக இடங்களிலே நிலநடுக்கம் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பஞ்சம் உண்டாகும், கடல் கொந்தளிக்கும். இப்படிப்பட்டவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது உலகத்திற்கு முடிவு சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை உலகத்திற்கு முடிவுக்கு முன்னால அடையாளமாய் சொல்லி போனார். இன்றைக்கு இயற்கையில சில மாற்றங்கள் வரும்போது அது இயற்கையில வரக்கூடிய மாற்றம் என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கடைசி காலத்திற்குரிய அடையாளங்களாகத்தான் இவைகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற அடையாளம். பிரியமானவர்களே, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. அது கழுத்துல இருக்கிற மணி யானை வருகிறது என்று நம்ம அறிந்து கொள்ளபடி
பிரியமானவர்களை கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அடையாளங்கள் பிரியமானவர்களே ஒவ்வொன்றும் தேவனுடைய வருகையை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஒரு புயல் வருது, ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வருது அப்படின்னு சொன்னா ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குது. ஆனா நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. என்னது அப்படின்னா, ஆயத்தப்படுங்கள். மனுமகன் எந்த நேரமும் வேண்டுமென்றாலும் வரலாம். ஒருவேளை திருடன் இன்ன நேரத்துல வருவான் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம்? அவன் எதையும் கண்ணமிடாதபடி விழிப்பாயிருப்போம். அதே போல ஆண்டவருடைய வருகைக்காகவும் விழிப்பாயிருங்கள். அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள் என்றுதான் இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். இது கடைசி காலம். கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அநேக காரியங்களை பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அவைகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி பார்க்கலாம் பேப்பர்ல அல்லது மீடியாக்கள்ல வரக்கூடியது. கால்வாயிலே பச்சிளம் குழந்தை மிதந்து வந்தது. ஒரு பையில ஒரு பச்சிளம் குழந்தை தூக்கி வீசப்பட்டது. மருத்துவமனையிலே பிறந்த குழந்தையை போட்டுவிட்டு தாய் ஓட்டம் என்று சொல்லி எல்லாம் அதிகமான காரியங்களை கவனித்து வருகிறோம். சில இடங்கள்ல பிரியமானவர்களே கடன் தொல்லை நிமித்தம் அல்லது தங்கள் வாழ்க்கை துணை இறந்து போனது நிமித்தம் வாழ பிடிக்காம தற்கொலை செய்கிறார்கள். ஒரு காலத்துல எப்பவோ ஒரு கொலை, எப்பவோ ஒரு தற்கொலை, எப்பொழுதோ ஒரு கற்பழிப்பு, எப்பொழுதோ ஒரு அழிவு என்று கேள்விப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தாலே கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் தான் மொத்தமா செய்தியாய் இடம்பெற்று. வேற ஒன்றுமே பேப்பர்ல இல்லை. அல்லது பஸ் விபத்து, விமான விபத்து, கப்பல் விபத்து என்று சொல்லி ஏதோ விபத்துல மனுஷர்கள் கொத்து கொத்தாய் மறிக்கிறதையும், நோயினால மனுஷர்கள் கொத்து கொத்தாய் மறிப்பதையும் தான் நம்ம செய்தியாய் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு வராத வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம அசட்டையாய் இருக்கிறோம். ஆனா அசட்டை இருப்பதற்குரிய காலம் அல்ல இது. சபை விசுவாசியே, சபையில வரக்கூடிய ஊழியக்காரர்களே, இது கடைசி காலம் என்று அறிந்து இன்னும் பரிசுத்தத்தை நாடுங்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளட்டும் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் பரிசுத்தத்தை தேடி ஓடுங்கள், பரிசுத்தத்திலே நிலை கொள்ளுங்கள், பரிசுத்தமாய் உங்களை காத்து கொள்ளுங்கள். இதுதான் கடைசி காலத்திற்குரிய அடையாளமான எச்சரிக்கை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உலக பிரகாரமான காரியங்களை தான் ஒருத்தன் தேடுகிறான். இன்னொருத்தனோ பரலோகத்துக்கு போய் சேரணும், அதுக்காக தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறான். திருவெளிப்பாடு 1:3 சொல்கிறது, இது கடைசி காலம். இறைவார்த்தையை கேட்கிறவனும் அதை வாசிக்கிறவனும் அதை கருத்தாய் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். ஏனென்று சொன்னால் இது கடைசி காலம் என்று சொல்லி திருவெளிப்பாடு 1:3 சொல்லுகிறது. இப்போ ஒரு ஓமை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. விதைப்பவன் ஓமைய ஆண்டவர் சொன்னாரே. ஏன் சொன்னார் அப்படின்னா, பிரியமங்களே, தேவைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்பது போல் கேட்டு பாசாங்கு செய்து ஆசீர்வாதங்களை பெற்று சென்றவர்களைத்தான் விதைப்பவன் ஓமையில இவர்கள் வழியோரத்தில் விழுந்த விதைக்கும், கற்பாறையின் மேல் விழுந்த விதைக்கும், முட்செடியில் விழுந்த விதைக்கும் ஒப்பாய் சொல்லுகிறார். இவர்கள் பலன் கொடுக்கவில்லை, பலனை பெற்றுக் கொண்டார்கள், நன்மையை பெற்றுக் கொண்டார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள், சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள், உயர்வை பெற்றுக் கொண்டார்கள். பதில் இவர்கள் தேவனுக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்படவில்லை. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் உலகிலே சென்று பலன் கொடுக்கும்படி அந்த பலனிலே நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. பிரியமர்களே, நம்ம தேவைக்காக தேவனை தேடுகிறோம். ஆனா வேதமோ, நீ பலன் கொடுத்து பூமியில பூத்து குலுங்கி காய்த்து கனிதந்து சீரும் சிறப்புமா கர்த்தருக்கு என்று சொல்லி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். பிரியமர்களே, மலை பிரசங்கத்தின் போது திரளான பேர் இயேசுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்து 5000 ஆண்கள் சாப்பிட்டார்களாம்.
அப்பெல்லாம் கூடின கூட்டம், ஒரு பெருங்கூட்டம் வந்தது. இயேசுவை பார்க்க முடியல. மரத்து மேல போய் உட்கார்ந்தானா சக்கேயு. அவ்வளவு கூட்டம். ஒரு பெண் கூட்டத்துல நெரிசல்ல வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். திரளான கூட்டம், திரளான கூட்டம், திரளான கூட்டம் தான் பைபிள் ஆரம்ப காலத்துல இயேசுடைய ஊழியத்தை குறித்து வாசிக்கும் போது சொல்லுகிறது. ஆனா கல்வாரி சிலுவையின் வந்தப்போ பிரியமானவர்களே, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அந்த சிலுவையின் நிழலில் நின்றார்கள். ஒன்று மரியாள், இன்னும் சில பெண்கள், அதோடு கூட அன்பு சீடன் யோவான். வேற யாருமே இல்லை. மலை பிரசங்கத்துக்கு 5000 ஆண்கள். அதே நேரம் கல்வாரி மலையன் வந்தப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. துன்பம் வரும்போது நிலையற்றவர்களாய், நெருக்கடி வரும்போது நிலையற்றவர்களாய், பலன் கொடுக்காதவர்களாய் போகிறார்கள். இதைத்தான் வழியோரத்தில் விழுந்த விதைக்கும், ஆண்டவர் அதிக மண்ணில்லாத பாறை நிலத்தில் விழுந்த மனுஷனுக்கும், இந்த முச்செடியில விழுந்த விதைக்கும் ஒப்பாய் சொல்கிறார். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எல்லாருமே, இந்த வசனத்தை கேட்கிற சகல பேருமே 100 மேனி அல்லது 30 அல்லது 60 100 மடங்கு என்று சொல்லி பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்படும். நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கும் அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது லூக்கா 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, கண் பார்வை இல்லாத ஒரு மனுஷன் யார் போகிறார் என்று கேட்டு இயேசு போகிறார் என்று சொன்னதும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்தினான். பலரும் அவனை அதட்டினார்கள். அவனோ இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போனா நான் என்ன பண்ணுவேன்? சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கர்த்தரோடு நிற்க பிரயாசப்பட்டவர்கள் சாதித்தார்கள் என்பதையும், நன்மையை பெற்று பரலோகத்தையும் சுதந்தரித்துக் கொண்டார்கள் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். ஒரு பக்கத்தில் இந்த கள்வன் இன்னும் உலகத்துக்காக, உலகத்தின் நேசத்துக்காக, உலக பிரகாரமான நன்மையை சுவைப்பதற்காக இறக்கி விடுங்க, இறக்கி விடுங்க மன்றாடுகிறான். இன்னொருத்தனோ, ஆண்டவரே உடைய ராஜ்யத்துல நானும் வந்து சேர என்னை நினைவு கூறும் என்று சொல்லி மன்றாடினான். இங்க ஒருத்தன், பலரும் சுகத்தை பெறதான் இயேசுக்கு பின்னால போறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த மனுஷனை தடை செய்தார்கள். ஆனா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள விரும்பினதினாலே அவன் கண்ணீரோடு கூட மறுபடியும் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்தினான். வேதம் சொல்லுகிறது, இயேசு நின்று அவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தன்னிடத்தில் வந்த மனுஷனை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவனோ, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி மன்றாடினான். அதன் நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்தார். அவனோ இயேசுவை துதித்து கொண்டு அவர் பின்னாலேயே போனானாம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நன்மை செய்வது, அவருக்கு பின்னால போகணும், அவரை துதிக்கணும், அவருடைய வழிகளை உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும், அவருக்காக வாழணும். உலகத்துல வாழ்ந்தாலும் அவருக்காக வாழணும். உலக சிற்றின்பத்தோடு மூழ்கி கிடக்கிற மனுஷரை போல வாழ்ந்து அவருக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறது பொய். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் எண்ணங்களின்படி வாழ்ந்து கொண்டு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டின போது அவர்கள் காணாமல் இருந்தார்கள், என் கையை பற்றி கொள்ளாமல் இருந்தார்கள். இந்த வார்த்தை கேட்கிற நீங்களாவது என் கைகளை உறுதியை பற்றி கொள்ளுங்கள், இதில் மேலானவற்றை நீங்கள் காணும்படி. இதில் மேலானவற்றை என்று சொன்னால் இந்த உலகத்துக்குரியவை மட்டுமல்ல, பரலோகத்துக்குரியவைகளை நீங்கள் காண்பீர்கள் என்னை பின்பற்றி வந்தால். ஒப்புக்கொண்டு போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் கொண்டிருக்கிறவரே, இந்த நாள் முழுவதும் உங்களை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் முகங்கள் பிரகாசிக்க பண்ணினரே, அதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தெய்வத்தை துதிக்கிறோம். எங்கள் முகமலர செய்கிற ஆண்டவரை துதிக்கிறோம். வார்த்தைகளினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிற தேவனை துதிக்கிறோம் ஐயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எல்லா விதமான புயலுக்கும் புயல் காற்றுகளுக்கும் விலக்கி என் இனத்தாரையும் என் ஜனத்தாரையும் காத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பட்டணங்கள் மீது இரக்கம் பாராட்டி அழிவுகளை தடுத்து நிறுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக.
சரீரத்தில் சுகத்தை வைப்பீராக, நன்மையை கொடுப்பீராக, பெரிய காரியங்களை காண பண்ணுவீராக, தீமைகளை எல்லை விட்டு அகற்றி போடுவீராக, வழிகளை திறந்து சமாதானத்தை இவர்கள் காண பண்ணுவீராக. புதிய கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. சமாதானம்.